வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஆந்திரா ஸ்டைல்ல பெசரட்டு, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அல்லம் சட்னி, அதாவது இஞ்சி சட்னி நம்ம பண்ண போறோம். இந்த பெசரட்டு வந்து நல்ல புரோட்டீன் ரிச்சா இருக்கும். ஊற வைக்கிற நேரம் தானே தவிர ஃபர்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம உடனே பண்ணிக்கலாம். இன்கேஸ் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பெசரட்டு பண்ணணும் அப்படின்னா நைட்டே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா காத்தால அரைச்சிட்டு உடனே பண்ணலாம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த அல்லம் சட்னி வந்து பர்ஃபெக்டான காம்பினேஷனா இருக்கும். இந்த இஞ்சி சட்னி வந்து இந்த கிளைமேட்டுக்கும் பர்ஃபெக்டா இருக்கும். நல்ல டைஜஷனும் ஆகும், டேஸ்டும் சூப்பரா இருக்கும், காம்பினேஷனும் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஆந்திரா ஸ்டைல்ல பெசரட்டும் அல்லம் சட்னியும் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு பச்சை பயிறு, 1/4 கப்பு மாவு பச்சரிசி. மாவு பச்சரிசி இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நார்மல் பச்சரிசி கூட நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். பச்சை பயிறு அரிசி எல்லாமே நல்லா ஊறிடுத்து தண்ணி நல்லா ட்ரைன் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல எடுத்துக்கலாம். பெசரட்டுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச மாவை இந்த பவுல்ல எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில அரைச்சுக்கணும். நம்ம தோசை மாவு அளவுக்கு தண்ணியா இருக்கக்கூடாது. மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஃபர்மெண்ட் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை, நம்ம உடனே பெசரட்டு பண்ணிக்கலாம். பெசரட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம இஞ்சி சட்னி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பெசரட்டு பண்ணுவோம். ஒரு கடாய் வச்சிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானது ஒரு சின்ன கட்டி பெருங்காயம். பெருங்காயம் பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா. பருப்பு நல்லா செவந்து வரட்டும், மிளகாயும் நல்லா வறுபடட்டும். பருப்பு லேசா செவந்து வரும்போது 1 டீஸ்பூன் மல்லி, 2 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு ரஃபா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி பச்சை வாசனை போக நல்லா வதக்கிப்போம். இஞ்சி நல்லா வதங்கியாச்சு, அதுக்குள்ள பருப்பு மிளகாய் எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. இப்ப இதுல சின்ன பீஸ் புளி, 1 கட்டி வெல்லம், சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சூடு ஆறினதும் மிக்ஸி ஜார்ல எடுத்துட்டு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துப்போம். வெல்லம் வந்து இந்த அளவு சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், இதோட அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். சில பேருக்கு சட்னி வந்து கொஞ்சம் ஸ்வீட்டா இருந்தா பிடிக்கும், அவ வந்து இதோட அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். ஆனா இஞ்சி சட்னியில நம்ம கொஞ்சம் வெல்லம் சேர்த்தாதான் நல்லா இருக்கும். நம்ம சட்னிக்கு தாளிச்சிடலாம். அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம அரைச்ச இஞ்சி சட்னியை இந்த பவுல்ல எடுத்துப்போம். நம்ம தாளிச்சதை சட்னியில சேர்த்துருவோம். பெசரட்டுக்கு வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வந்து நான் பொடி பொடியா கட் பண்ணியிருக்கேன். இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கல்லு சூடா எடுத்து பெசரட்டு பண்ணிக்கலாம். மெல்லிசா வேணாலும் பண்ணிக்கலாம், இது கொஞ்சம் ஊத்தப்பம் மாதிரி திக்கா பண்ணாலும் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இப்படி மேல தூவிப்போம். கையை ஈரம் பண்ணிட்டு லேசா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா இந்த பெசரட்டோட வெங்காயம் இதெல்லாம் நல்லா ஒட்டிக்கும், உதிராம இருக்கும். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு இந்த சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கலர் பார்த்தாலே தெரியாது, பாருங்க மாவு நல்லா வெந்திருக்கு. இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். இது போல வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் போட்டு பண்ற பெசரட்டை வந்து ஆந்திரால 3 முக்கால பெசரட்டு அப்படின்னு சொல்லுவா. இதை வந்து திருப்பி போட மாட்டான். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கியிருக்கும், ஃபுல்லா வதங்கியிருக்காது. இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி நம்ம அல்லம் சட்னி பண்ணிருக்கோம் இல்லையா, அதோட சர்வ் பண்ணிடணும். ஆந்திரா ஸ்டைல்ல பெசரட்டும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அல்லம் சட்னியும் பர்ஃபெக்டா ரெடி ஆயாச்சு. பண்ணும் போதே வந்து நல்ல கமகமான வாசனையா இருந்தது. இப்ப நம்ம பெசரட்டை அல்லம் சட்னியை தொட்டுண்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனா ஓரங்கள் கிறிஸ்பியா வந்திருக்கு, டேஸ்டும் அட்டகாசமா இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ரெண்டோட காம்பினேஷன் வந்து A1 இருக்கு. பெசரட் வந்து நிறைய விதத்துல பண்ணுவா. இன்னைக்கு வந்து நம்ம மேல பச்சை மிளகாய், வெங்காயம், ஜீரகம், கொத்தமல்லி எல்லாம் தூவி பண்ணிருக்கோம் இல்லையா, இதை வந்து 3 முக்கால பெசரட்டு அப்படின்பா. அதாவது வெங்காயத்தையும் பச்சை மிளகா, கொத்தமல்லி 3மே வந்து பொடி பொடியா கட் பண்ணி நம்ம சேர்க்கறதுனால அதை வந்து அவன் 3 முக்கால பெசரட்டு அப்படின்பா.
எம்எல்ஏ பெசரட்டு அப்படின்னு பண்ணுவா, இல்ல கார பெசரட்டு அப்படின்னு பண்ணுவா. மாதிரி நிறைய வேரியேஷன்ஸோட அந்த பெசரட்டு நம்ம பண்ணலாம். ஒவ்வொன்றும் வந்து வேற வேற டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம பெசரட்டுக்காக அரைக்கும் போது இஞ்சி மிளகாய் எதுவுமே நம்ம சேர்க்கல. அந்த பருப்பு அரிசி வெந்தயத்தை மட்டும் அரைச்சிட்டு உப்பு போட்டு கலந்து வச்சுட்டோம். ஏன்னா நம்ம தொட்டுக்கிறதுக்கு சட்னி வந்து இஞ்சி சட்னி அரைச்சிருக்கோம். இதுலயும் இஞ்சி அதுலயும் இஞ்சி அப்படிங்கும்போது அந்த காம்பினேஷன் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அப்படிங்கறதுனால நான் இதுல எதுவுமே நான் சேர்க்கல. ஒருவேளை நீங்க இந்த இஞ்சி சட்னி பண்ணாம தேங்காய் சட்னி பண்ற மாதிரி இருந்தா மிளகாய் இஞ்சி எல்லாமே பச்சை பயிறு அரைக்கும் போது நம்ம சேர்த்துக்கலாம். இன்னைக்கு பெசரட்ல வந்து பொடி பொடியா கட் பண்ண வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் ஜீரகம் எல்லாமே நான் தூவிருக்கேன். இந்த பெசரட்டை வந்து திருப்பி போடக்கூடாது. ஒரு சைடு குக் பண்ணாலே போதும். மூடி வச்சும் நம்ம குக் பண்ண வேண்டியது இல்ல. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அந்த வெங்காயம் ரொம்ப வறுபடாது. ஜஸ்ட் அந்த பச்சை வாசனை போகும். நம்ம சாப்பிடுறச்சே கொஞ்சம் நறுக்குன்னு தான் இருக்கும். அதுதான் இந்த மூடு முக்கலை பெசரட்டோட ஸ்பெஷாலிட்டி. அது நிஜமாவே ரொம்ப டேஸ்டா இருக்கும், டிஃபரெண்டா இருக்கும். நீங்க வெங்காயம் சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த இஞ்சி சட்னியை வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் தான். இந்த பெசரட்டோட மட்டும் இல்ல வேற எந்த டிஃபனுக்கு தொட்டுன்னு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த ஆந்திரா ஸ்டைல்ல இந்த பெசரட்டும் இந்த அல்லம் சட்னியும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.